சாயானந்த் என்னடா பண்ணிருக்க? காலி ஏரியா தான் இருக்கு, யாருமே இல்லை. எங்கடா ஆபீஸ் பாருங்க ஸோ எங்க ஆஃபீஸ் ஜகஜோதியா இருக்கும். பட் நீங்க பார்த்த மாதிரி கீழே ஒரு ஷூட் போயிட்டு இருக்கு, அதனால யாரும் இல்லை. ஆஃபீஸ் டூர் நாங்களே பண்ணதில்லை. பட் வாங்க, இது லைட்டு, இது ஃபேனு, இது சீலிங்ன்ற மாதிரி இதுதான் ஷூட்டிங் ஃப்ளோரு. ஸோ இது லென்த்து தேவை எங்களுக்கு. ஏன்னா அப்போதான் ஜூம் இன் ஜூம் அவுட்டு, ட்ராக் இன் ட்ராக் அவுட் இப்படிலாம் பண்ணலாம்னு நினைப்போம். பட் அது ஒன்றும் அப்பெல்லாம் பண்ணல இது வரைக்கும். பட் லென்த் ஏதோ வச்சு கட்டிட்டோம். ஸோ அது கீழே, அது கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்டுடியோ, டப்பிங் ஸ்டுடியோ காட்டினல அந்த ஸ்டுடியோ, எஃப்எக்ஸ் ஸ்டுடியோன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பர்பஸ். இது வந்து இதுக்குள்ள பேட் இருக்கும், ட்ரெஸ் இருக்கும், துண்டு இருக்கும், அப்படி இந்த மாதிரி லேடர் கீட்டர் எல்லாமே வச்சிருக்கோம். எல்லாமே நாங்கள் எதுவுமே அடுக்கி வைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுனா எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ள போட்டுருவோம். அப்புறமா தேவைன்னா தேடி எடுப்போம். அப்புறம் இது வந்து இங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் எடிட்டர்ஸ் எப்படி யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்காங்கன்னு இப்படி ரொம்ப சின்சியராக வேலை பார்ப்பாங்க எங்கள் எடிட்டர்ஸ். உள்ள வந்து மாற்றிடுவானுங்க, ஆளே இல்லை மாத்துறதுக்கு. ஸோ இதுதான் எங்கள் எடிட் ரூம். அது சோஜா பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. ஃப்ரெண்டோட தானே பேசிட்டு இருக்க. அப்ப மேரேஜ் ஆக போகுது. ஐயோ இதை சொல்லக்கூடாது. மேரேஜ் ஆகும்போது இது பண்ணிக்கலாம். அந்த வேலை இருக்கா. இவன் நீ என்னடா பண்றிருக்க? ரீல் எடிட் பண்றான் சின்சியரா. இதுதான் எங்க எடிட் ரூமு. இந்த மாதிரி லுங்கி பனியன்லாம் காய போட்டிருப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் காஸ்டியூம்ஸ் சரியா. ஷால்லாம் மெயின் காஸ்டியூம் விக்கல்ஸ்ல. இந்த ஒரு ஷாலை வச்சு நாங்க அவ்வளவு வேலை பார்த்துருக்கோம். அதுவும் அங்க ஆமா ஆமா, அதோ அந்த பிக்கு கிடக்குது பாரு. ஆமா பரவாயில்ல, இதுக்கெல்லாம் நீங்க பயங்கரமா லைட்டு போட உள்ள திறந்து நம்ம அலிபாபா கோகையை காட்டிடலாம். இதுக்கே பிண்டிங்க. இங்க பாருங்க, இது ஃபுல்லா இதுதான் காஸ்டியூம்லாம் இருக்கும். இதோ மேல ஏதாவது மியூசிக் இது பண்ணும்போது கீபோர்டு, தலையில வைக்கிற பூவு, இது எல்லாமே இது எங்கேயாச்சும் பயன்படப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எல்லாம் இருக்கா. இந்த பக்கம் என்ன இருக்கு? ஆமா, இல்லாட்டி தேவையில்லாம துவைப்போமானும் தெரியல. இதெல்லாம் வாங்கின அவார்டு இங்க ஏன் இருக்குன்னு தெரியல. அப்புறம் இது என்னது? ஐயோ அடோ படுபாவீங்களா, 1 மில்லியனுக்கு வாங்கணும். இல்ல சில்வர் பட்டன் இங்க இருக்கு. கோல்டு பட்டன் எங்கடா? எல்லாம் கபோர்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கோமா? இதோட இது சில்வரா? இல்ல இங்கதான் இருக்கு. தேடி கண்டுபிடிச்சிடும். அது அடகு வச்ச ஒரு பைசா பிரயோஜனம் இல்ல. இது எங்க இருக்கு கோல்டன் பட்டன்? நாங்க ரொம்ப பாதுகாப்பா யாரும் திருடக்கூடாதுன்றதுக்காக எங்க கிட்ட இருந்தே நாங்க பாதுகாத்து வச்சிருக்கோம். இல்ல உள்ளதா இருக்கணும் பாப்போம். அவன் சொல்லிருக்க. இதுக்குள்ள என்னடா இருக்கு? தமிழ்நாடு நவ் டிஜிட்டல் அவார்ட்ஸ். இது என்னது? பிஹைண்ட் வுட் கோல்டன் ஐகான். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? செவுத்துல ஃபுல்லா அழகா மாட்டி வைப்பாங்க. சரியா? ஏன் உள்ள வச்சிருக்கீங்க? எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதுலம்மா. இதெல்லாம் பார்த்துட்டோம்னா இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சேன்னு நம்மளோட மோட்டிவேஷன் கம்மியாயிரும். அதனால என்னைக்குமே எதுவுமே இல்லைன்ற மாதிரி வாழ்றதா என்னோட. வியானா இங்க என்ன பண்றீங்க? விட்டு சரி விடு இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும், அப்புறம் பாத்துக்கலாம். கைஸ், எங்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க தான் முக்கியம். பட்டன் எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு எங்க டீம் எங்கேயோ வச்சிருக்காங்க. இருக்கு நிறைய அவார்ட் கீழே வச்சிருக்கேன். கீழே வீட்டுல எங்கேயாச்சும் தொங்க விட்டு போண்டி. பழைய ஆபீஸா? பழைய ஆபீஸ்ல இருந்து வந்து 2 வருஷம் ஆச்சுமா? அப்பாவோட ஆபீஸ்ல இருக்கா? அந்த ஆபீஸும் காலி பண்ணிட்டோமா? தேடி ஓகே. இல்லடா விடுங்க, நல்ல மானத்தை வாங்கிட்டானுங்க. பட் இது எங்க காஸ்டியூம்ஸ். அதோட நான் நிறுத்திருந்துருக்கணும். அந்த ஹார்ட் டிஸ்க் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தான் முக்கியம். ஏன்னா உங்களுக்கு கண்டென்ட் வரணும்ல மக்களே, அதான முக்கியம். போதும் விடுங்க. சமாளிச்சிட்டேன்ல, விட்டுரு. அது வீட்டுல வச்சிருந்தேனே. பிக் பாஸ் இது உடனே வீட்டுல வச்சிருக்கேன்.
அது எப்ப தொலைவு யாருக்கு தெரியும்ன்ற மாதிரி வீட்டுல இருக்கு. வீட்டுல விகடன் அவார்டு இருக்கு, நிறைய அவார்ட்ஸ் உள்ள வச்சிருந்தேன். வீட்டுல என்னோட பெட்ரூம்க்கு ஆப்போசிட்ல வச்சிருந்தேன். அவசரம் ஒன்று பெட்ரூம் காட்டல, மேல வந்துட்டோம்ல. இதுதான் எங்களோட பொக்கிஷம். ஏமா நம்மளோட அந்த பிளாக் இது எங்க நம்ம இதெல்லாம் லைட்ஸ். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நானே இன்னைக்கு தான் பாக்குறேன். இது யாரோ எப்பயோ கொடுத்த கல்யாண பத்திரிகை இவனுக்கு வாங்கி உள்ள போட்டு வச்சிருக்கானுங்க. அவ்வளவுதான். இதுக்குள்ள சும்மா ப்ராப்பர்ட்டிஸ் இவ்வளவுதான். எல்லா இடத்துலயும் இதோ இந்த மாதிரி லைட்டு கீட்டு ப்ராப்பர்ட்டியா இருக்கும். இந்த 2 ரூம் வந்து இது வந்து பசங்க தங்குற ரூம். ஆமா, இங்கே ஸ்டே. நான் யாருமே விடவே மாட்டேன், இப்படி புட்சனை புடிச்சு வச்சுக்கினே இருப்பேன். இந்த ஊர்னா அவன் ஏன் கூட தங்க போறானுங்க எல்லாம். ஹரி கோயம்புத்தூர், சிபி கோயம்புத்தூர், அபிஷேக் வேலூர், இவங்க 3 பேர் தங்கி இருக்கானுங்க. இந்த பக்கத்து ரூம்ல சோஜா தங்கி இருக்கா. ரேண்டமா அதான் அவனுங்களோட 5 பேர் 5 சேனல்ல இருந்து ஹரியும் சிபி வந்துட்டானுங்க. வந்துட்டு சிபி அப்போ என் கூட 1-2 வீடியோ பண்ணியிருந்தான். அப்ப விக்கல்ஸ் எப்படி இருக்குன்னா, டீம்லாம் இருக்காதுல்ல, நம்மளுக்கு சம்பளம்லாம் கொடுக்க முடியாதுல்ல. நான் இன்னொரு பையன் இருப்போம், ஆனந்த் காண்டிபன். அவன் வந்து கேமரா எடிட்லாம் அவன் பார்த்துக்குவான். ஆனா கேமரா எடிட்லாம் அவன் பார்த்துக்குவான். ஸோ நான் என்ன பண்ணுவேன், நான் ஸ்கிரிப்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். ஆள் கூப்பிடுறது இதெல்லாம் என்னோட பொறுப்பு. ஸோ ஃபுல்லாக நான் ஆள் திரட்டிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோக்கு ஆள் மாறிக்கினே இருப்பாங்க. ஒரு கன்சிஸ்டன்ட் நான் மட்டும் நிற்பேன், மிச்சம் எல்லாரும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி மாறும்போது சிபி அவனை எல்லா இடத்துலையும் துரத்திட்டாங்களேன்னு என்கிட்ட வந்தான். அப்போ ஒரு ஷூட்டுக்கு அசிஸ்டன்ட் தேவைன்ற போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்னு ஹரியை கூப்பிட்டுட்டு வந்தோம். அப்புறம் ஹரி அசிஸ்டண்டா இருந்தா. அப்புறமா இன்னொரு வீடு, சரி நடிக்கிறேன் அண்ணா, நான் ஆக்டர் தானா, சரி நடுறா அப்படின்னும். அப்படியே அங்கேருந்து அப்படியே கண்டினியூ 2021 வந்தானுங்க. நான் 2019 சேனல் ஆரம்பித்தேன். 2019 எண்டு போலே இவன் வந்துட்டான் சிபி. 2021 இருந்தா ஹரி வரான். அப்புறம் இங்கே வந்து அப்படியே நாங்கள் வைரலாக ஆனோன்னு இது இந்த மொட்டை மாடி இருந்துச்சு, கட்டி ஆஃபீஸ் ஆக்கிட்டோம். ஏன்னா ரெண்ட்டுக்கு இருந்தால் நாங்கள் கத்துறதுக்கு எல்லா ஓனரும் துரத்த ஆரம்பிச்சாங்க. சரி இது மேலே வேலைக்கு ஆகாது, இப்போ துரத்துங்களா பார்க்கலாம் அப்படின்னு எடுத்துட்டோம். ஸோ இதான் விக்கல்ஸ் ஆஃபீஸ். ஆரம்பித்தோன்னே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. நாளை பின்ன இதே ஆஃபீஸில் தான் இருப்போம். ஏன்னா திருப்பி ஆஃபீஸ் கட்டுறது ரொம்ப காஸ்ட்லின்றனால. ஸோ இதான் நேற்று இவன் சபரி கனிலாம் வந்திருந்தாங்க. நீ வந்திருக்க. அரோரா பக்கியை கூப்பிடணும், அது வருமானு தெரில, பார்ப்போம்.